தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பை அதிகரிக்க உள்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரை என தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத், தற்பொழுது விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பு என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சருக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேற்று இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவும் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைதான் கரூர் சம்பவத்தில் நடைபெற்றது தொடர்ந்து விஜய்க்கு அளித்து வரும் பாதுகாப்பை இனிவரும் நாட்களில் அதிகரிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக ஒய் பிரிவில் இருந்து ஒய் பிளஸ் அல்லது அதற்கு மேலான இசட் பிரிவு பாதுகாப்பு மேம்படுத்த வேண்டும் என சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. முன்னதாகவே மத்திய உள்துறை அமைச்சகம் கரூர் சம்பவம் தொடர்பாக அறிக்கை கேட்டிருந்த நிலையில் தற்போது விஜயின் பாதுகாப்பு பிரிவை மேம்படுத்த வேண்டும் என சிஆர்பிஎஃப் பரிந்துரைத்துள்ளதாக என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அந்த பிரச்சாரத்தில் மேற்கொண்டது 41 பேர் உயிரிழந்த விவகாரம் இந்தியா முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சி வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அவரது பாதுகாப்புக்கு ஏற்கனவே சிஆர்பி வீரர்கள் இரண்டு பேர் வந்த நிலையில் அவர்கள் கூடுதலாக 5 சிஆர்பி வீரர்களும் அங்கு பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் தற்போது ஒய் பிளஸ் அல்லது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. சகிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.